Hello friends, welcome to our channel. நான் உங்களுடைய துர்கா துரைராஜன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மூவியோட விமர்சனம் தாங்க பார்க்க போறோம். அப்புறமா நீங்க அந்த மூவி என்ன மூவின்னு கேட்கலையா? அந்த மூவி நீங்க தமிழ்லயே பார்த்துருப்பீங்க. இதனால நான் சொல்றேன், அந்த மூவி என்னன்னா புன்னகை மன்னன். ஸோ அந்த மூவியோட விமர்சனத்தை தாங்க நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க. புன்னகை மன்னன் வெளியான ஆண்டு 1986. நடிகர்கள் கமல், ரேவதி, ரேகா, ஸ்ரீவித்யா. இயக்குனர் கே. பாலச்சந்தர். தயாரிப்பு கவிதாலயா. தமிழ் திரையுலகில் கணினி பயன்படுத்தி இசையமைக்கப்பட்ட முதல் படம் புன்னகை மன்னன். வாழ்வில் இணைய முடியாத காதலர்களான கமலும் ரேகாவும் தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்கின்றனர். மலை உச்சியில் இருந்து இருவரும் குதிக்கும் போது ரேகா இறந்துவிட பலத்த காயங்களுடன் கமல் உயிர் பிழைக்கிறார். அவர் வாழ்வில் இன்னொரு காதல் பூக்கிறது. கமலின் அடுத்த காதலாவது வெற்றி பெற்றதா என்ற கேள்விக்கான விடைதான் புன்னகை மன்னன் படத்தின் திரைக்கதை. மாறுபட்ட இரு வேடங்களில் கமல் நடித்திருந்தார். காதல் செய்யும் சேதுவாகவும் சாப்ளின் செல்லப்பாவாகவும் கமல் அற்புதமாக நடித்திருந்தார். ரேவதி மாலினி என்ற சிங்கள பெண்ணாக நடித்திருந்தார். அவருக்கு நடிகை சுலக்ஷனா டப்பிங் செய்தார். இப்படத்தில் நடிகை ரேகாவின் அனுமதியின்றி அவரின் உதட்டில் கமல் முத்தமிட்டது பின்னாளில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. கடந்த 1986 தீபாவளி அன்று வெளியானது. 25 வாரங்களுக்கு மேல் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடி படம் பொன்விழா கொண்டாடியது. சிந்து பைரவியில் கர்நாடக இசையை பயன்படுத்தி கதை பின்னிய பாலச்சந்தர் இப்படத்தில் மேற்கத்திய இசையை பயன்படுத்தியிருந்தார். அதனால் ஹார்மோனியத்தை தொடாமலேயே இளையராஜா இசையமைத்திருந்தார். ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன், என்ன சத்தம் இந்த நேரம், வான்மேகம் பூவாய் தூவும், கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம், காலம் காலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம், சிங்களத்து சின்ன கோயிலே மாமாவுக்கு குடுமா குடுமா என அத்தனை பாடல்களும் பெரும் வெற்றியை தனதாக்கி கொண்டன. இப்படம் தெலுங்கில் டான்ஸ் மாஸ்டர் என்றும் ஹிந்தியில் சாச்சா சார்லி என்றும் டப்பிங் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. காதலும் காதல் சார்ந்த துயரமும் புன்னகை மன்னன். ஸோ அந்த புன்னகை மன்னன் படத்தோடைய விமர்சனத்தை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்த்துட்டீங்களா? பார்த்த உடனே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமே. ஸோ வெயிட் பண்ணாமல் ஓடி போய் அந்த படத்தை உடனே பார்த்துங்க. ஏன்னா அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக போகும். ஸோ கடைசி சீன் எப்படி தெரியுமா இருக்கும்? யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இருக்கும். ஸோ மறக்காம ஃபுல் மூவியும் பார்த்துங்க. ஓகேவா? நானே கடைசியில் என்ன ஆகும் என்ன ஆகும் என்ன ஆகும்னு யோசிச்சுட்டே அந்த படத்தை பார்த்தேன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் வந்திருக்கும். அது எப்படின்னு நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மூவி நாங்கள் இந்த வீடியோவை எப்படி போட்டிருக்கோம் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுவே நல்லா இருக்கா இல்லாட்டி இன்னும் இதில் நம்ம சேஞ்சஸ் கொடுக்கலாமா அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அந்த கிரே கலரில் இருக்கிறத அழகான ஒரு ப்ளூக்கு மாற்றிடுங்க. அப்புறமா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அப்புறமா கடைசியில் மறக்காமல் நம்ம சேனல் துர்கா துரைராஜனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பக்கத்தில் இருக்க அந்த டிங் 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 அப்படின்னு ஆடிட்டு இருக்க அந்த பெல் ஐக்கானை டிங் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்போ எங்களுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ நீங்கள் எங்களுடைய வீடியோஸை
ஒன்று கூட மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் பார்த்துடலாங்க. ஸோ நம்ம வந்து கடைசியில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தகவல் மெசேஜ் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து இருக்கேன். ஸோ அதாவது நம்மளுடைய ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனை, அதாவது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய ஜிஹெச்ல வந்து புதுசாக வந்து பிளாஸ்மா பேங்க் அப்படின்னு வந்து ஒன்று வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து பேங்க், அதாவது நம்ம இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க், அந்த மாதிரி நிறைய பேங்க்ஸ் இருக்குது. அங்கே நம்ம வந்து பணத்தை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அதுக்கப்புறமா இன்னொரு பேங்க்கும் இருக்குது, ரிவர் பேங்க். அதாவது ரிவர் தள்ளியே இருக்க காலி ஸ்பேஸை வந்து நம்ம வந்து பேங்க், ரிவர் பேங்க் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்மா பேங்க் அப்படின்னா பிளாஸ்மாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற பேங்க் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது என்னன்னாக்கா வந்து ஒரு மனுஷனுடைய பிளாஸ்மா செல்ஸ் வந்து நம்ம எடுத்துடுறோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ அதாவது எப்படி வந்து நம்ம வந்து இந்த பிளாஸ்மாவை செலக்ட் பண்ணுறது, யார்கிட்டேருந்து அதை வாங்கணும், யாருக்கு அதை கொடுக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ வந்து கொரோனா நேரமாக இருக்கிறதுனால ஒருத்தருக்கு யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு கொரோனா வந்துருச்சு, அதையும் அவங்க வந்து ரெக்கவர் பண்ணி வராங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்து அவங்களுடைய இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றனால தான் அந்த கொரோனாவை சும்மா தூள் கிளப்பிட்டு அவங்க வந்து ரெக்கவர் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ அதனால் ஒரு 14 days கழிச்சு அவங்க வந்து வேணும்னா வந்து அவங்களுடைய பிளாஸ்மாவை எல்லாருக்கும் வந்து டொனேட் பண்ணலாம். ஸோ அதை வந்து அவங்க வந்து பிளாஸ்மா பேங்க்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அதை யார்கிட்ட கொடுக்கணும்னா வந்து ஒரு கொரோனா அஃபெக்ட் ஆனவங்கள வந்து ரொம்ப சீரியஸான இதில் இருந்தாங்கன்னா, வந்து சீரியஸ் கண்டிஷனில் இருந்தாங்கன்னா அந்த பிளாஸ்மாவை அவங்கக்கிட்ட கொடுத்தாங்கன்னா ரொம்பவே குவிக்காக வந்து அவங்க வந்து ரெக்கவர் ஆகிடுறாங்களா. ஸோ இதோட ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுனால, குவிக்காக அவங்க வந்து ரெக்கவர் ஆகிடுறதுனால இதை வந்து பிளாஸ்மா பேங்க் அப்படின்றதே வந்து ஓப்பன் பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ இது வந்து எவ்வளோனாக்கா வந்து 1 வருஷம் வரைக்கும் நம்மளால் இதை வந்து ஸ்டோர் பண்ண முடியுமாங்க. ஸோ கடைசியில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அற்புதமான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததற்கு ரொம்ப 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 நன்றி. அப்புறமா அங்கே நம்ம சேனல் லோகோ இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு, அதை ப்ரெஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.